ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். நம்ம இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஜய் சேதுபதி நடிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் வந்திருக்க தலைவன் தலைவி இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே எல்லாரும் கணிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு லவ் வித் ஃபேமிலி ட்ராமா, இதுக்கு முன்னாடி வந்த கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை அந்த மாதிரியான ஒரு படம் அப்படின்னு படத்தோட 10ஆவது நிமிஷத்துலேயே அப்படி இல்லைன்றதை நமக்கு சொல்லிடுவார். இது வந்து ஒரு நான் லீனியரான ஃபேமிலி ட்ராமா. படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஒரு மொக்க கதை தான். ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சண்டை போட்டு இருக்காங்க. அவங்க ஏன் சண்டை போட்டாங்க, எதுக்கு சண்டை போட்டாங்க, அவங்க சேருவாங்களா இல்லையா, இதுதான் படத்தோட கதையே. இதுவே ஒரு அறத பழசான கதை. இந்த கதையை எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும், கிளைமேக்ஸ் அவர் எழுத்து இயக்கம் போட்டு முடிப்பார். அதுக்கப்புறமும் உட்காந்து பார்க்குற அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் டைட்டில் கார்டு போட்டு ஓட விட்டுருவாங்களே, அப்புறம் எப்படி உட்காந்து பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பயும் சீன்ஸ் ஓடும், அதுவுமே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி பார்த்தோம்னா ஒரு ஃபுட் ஃப்ளேவரில் தான் இருக்குது. மதுரை பரோட்டா அப்படின்னு அடித்து நொறுக்குறாங்க. ஸோ படத்தில் எல்லா கேரக்டருமே ரொம்ப ரகடாக தான் இருக்கும். அப்படி தான் காட்சி அமைச்சிருப்பாங்க. படத்தில் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், அதுக்கப்புறம் அந்த கலரிஸ்ட் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து படத்துக்கு ரொம்பவே வலு சேர்த்துச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச அடுத்த 2-3 மாதத்துக்கு இந்த படத்தோட ஷார்ட்ஸ் தான் சோசியல் மீடியாவில் வைரலாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீன்ஸுமே ரொம்பவே அழகாக இருக்குது. அழகாக இருக்குன்றதை விட அதை அழகாக எடுத்து அழகாக நடித்து கொடுத்துருக்காங்க விஜய் சேதுபதி, நித்யா மேனன் மற்றும் பலர். படத்தில் வந்து காமெடி சீன்ஸ் பார்த்தீங்கன்னா யோகி பாபு அவர் வர்றது அங்கங்கே வராரு. ஒரு சீனில் ஒரு 10 செகண்ட் தான் வராது, அதில் ஒரு கவுண்டர் போட்டு போயிடுறாரு. ஸோ அந்தளவு காமெடியாக கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே சீரியஸாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு அது காமெடியாக தோணும். வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் ஆனால் நம்மளை சாப்பிட்டு போயிடுறதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படி அராஜகமாக ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப் என்ன ஆகுது, படம் ஊற்றிக்குதான்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக தான் போச்சு ஃபஸ்ட் 20 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் பிக்கப் ஆகாம ஆரம்பிச்சிச்சு. இந்த படத்தில் ஆர்கே சுரேஷ் கேரக்டர் பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ அவரோட இத்தனை வருஷ படத்தில் இந்த கேரக்டர் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ வந்து அவர் நல்லவரும் கிடையாது, கெட்டவரும் கிடையாது. கேரக்டர் வைஸ் அவரோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அந்த கேரக்டர் வைஸ் ஒவ்வொரு சீனையும் அந்த கேரக்டரை வச்சு நகர்த்தியிருப்பாங்க. அதுதான் அற்புதமாக இருக்கும். அது செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே அற்புதமாக கனெக்ட் ஆகிட்டு தான் சொல்லணும். ஸோ விஜய் சேதுபதி வந்து எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க பார்ப்பார். ஸோ அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அண்ட் விஜய் சேதுபதியோட அம்மா, இந்த நித்யா மேனன், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியோட அக்கா, இவங்களோட கேரக்டர்லாம் எப்படி இருக்குது, ஸோ அப்படின்றத வச்சு ஒரு சின்ன சின்ன விஷயமாக இவங்க பண்ணுறது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுது அப்படின்றது தான் இந்த தலைவன் தலைவி படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கே காரணம் சொல்லணும். அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ், ஸோ இந்த கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்துக்கான கிளைமேக்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இந்த 2 ஹீரோயின் இருக்காங்க, தலைவன் தலைவி, இவங்களுக்கான கிளைமேக்ஸ் வந்து இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போஸ்ட் கிளைமேக்ஸில் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து மேரேஜ் வந்து ஒரு ஸ்கேரிஸ்ட் திங்காக இருக்குது. நியூஸில் பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். தென் வந்து ரியல் லைஃப்பில் ஒரு இன்னொரு பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றத ஒரு அழகாக அந்த படம் சொல்லியிருக்கு. அதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இதே மாதிரி 2 இயர்ஸ் பேக் ஒரு படம் வந்துச்சு, இருக்கப்பட்டன்னு. அது வந்து ஒரு சிட்டி லைஃப்பை பேஸ் பண்ணி வந்த படம். இது வந்து ஒரு வில்லேஜ் லைஃப்பை பேஸ் பண்ணி வில்லேஜில் இருக்கவங்க மேரேஜுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா, இல்லை கல்யாணம் பண்ணவங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். இல்லை டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். இல்லை ஃபேமிலியோடையும் போய் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களை பற்றி மற்றவங்களுக்கு தெரியும், மற்றவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஃபேமிலியோட தான் பிடிச்சவங்களை மட்டும் கூட்டிகிட்டு போய் படத்தை பார்க்கக்கூடாது. உங்களுக்கு யாரோட சண்டைகள் அதிகமாக வருதோ அவங்கள கூட்டிகிட்டு இந்த படத்துக்கு போங்க. ஏன்னா படத்துலேயும் சண்டை போடுவாங்க, நீங்கள் நல்லா ரசிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சண்டை போடலையே அப்படின்னு. ஸோ அவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும். இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 தரலாம்.